அப்படியெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை, அதுவா வித்துருக்குதுவா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? அமைச்சர் முத்துசாமி அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, பாஜக உங்களை பார்த்து மூஞ்சி நேரம் கேள்வி கேட்குறாங்க. தீபாவளிக்கு திமுக பண்ண ஒரே சாதனை டாஸ்மாகில் விற்பனையை பயங்கரமாக டெவலப் பண்ணது தான். கவர்மெண்ட்டோட மொத்த கவர்மெண்ட் எந்திரத்தையும் அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன் வச்சாங்க. ஏன்னா 300 கோடிக்கு மேலே புதுசாக இப்போ வித்துருக்குது தீபாவளிக்கு. அவ்வளோ பெரிய சாதனைனா அப்புறம் அதை வந்து அவங்க பகடக்காய் யூஸ் பண்ணி பேசுவாங்களா இல்லையா? அப்படி பேசியிருக்காங்க. அதை முத்துசாமி அவர்கள்ட்ட கேள்வியாக கேட்டப்ப, என்ன சார் கவர்மெண்ட்டே இதுக்காக ஸ்பெஷலாக வேலை பார்த்துருக்கலாம்ல டாஸ்மாகில் சரக்கு விற்க அப்படின்ற மாதிரி கேட்டா, அதுக்கு முத்துசாமி அவர்கள் பதறிட்டார். ஐயோ ஜோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, அதுவாக விற்றுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகங்கிறீங்க, அதுக்கு முந்தின வருஷத்தை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா போன வருஷம் அதிகமாக இருக்கும். அப்படியே வருஷம் அதிகமாகிட்டு இருக்கு விற்பனை அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்து விட்ருக்கிறாரு. அப்போ ஊரில் இருக்க பயப்பிள்ளைங்க பூரா வருஷம் குடிக்கிறத அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்களே தவிர எவனும் விட்டப்பாடு இல்லை, கவர்மெண்ட்டும் அதை கண்டுக்கிட்ட மாதிரி தெரியலன்றது தான் இந்த விற்பனை சாதனை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு. இப்போ இது தொடர்பாக முத்துசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றது அந்த அருமையான கருத்தை நீக்கள் கேளுங்க. இதில் எந்த கூடுதல் நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கனாக்கா அது தப்பு. அந்த மாதிரி கூடுதல் நடவடிக்கை போய் எடுத்துக்கிட்டு டாஸ்மாகில் எந்த வேலையும் செய்யலை. இது தானாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதிரி போகிறது கூடுதலுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற விஷயம். நீங்கள் லாஸ்ட் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கூடுதலாக இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி வருஷம் எடுத்திங்கன்னா அது கூடுதலாக இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். அரசாங்கம் இதற்காக தனி முயற்சி எடுக்கிறதே இல்லை. நெக்ஸ்ட் என்னன்னா, அடுத்து கொடுத்தது தான் பயங்கரமான ஒரு மேட்ரு. என்னன்னா, இப்போ 300 சில்லற கோடிக்கு அதிகமாக விற்பனை ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, டாஸ்மாகை குறைக்க போகிறோன்னு சொன்னீங்க. குறைக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை இருக்கா? இந்த விற்பனையை பார்க்கும்போது எல்லா பயலும் குடிகாரங்களாம் மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு பயம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி, அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முத்துசாமி அவர்கள் ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படணும், தீபாவளிக்கு மட்டும்தான் அவ்வளோ விற்கிது, டெய்லி இந்த மாதிரி விற்கல, டெய்லி குடிக்கிறாங்க. டெய்லி குடிக்கிற வேணா இந்த மாதிரி நமக்கு தீபாவளி விற்பனை வர்ற அளவுக்கு கல்லா கட்டுற மாதிரியா குடிக்கிறாங்க? அப்படி இல்லை, தீபாவளி அன்றைக்கி மட்டும் ஸ்பெஷல் டே லீவுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா குடிக்கிறாங்க. அப்போ அது மாதிரி தினம் குடிக்கலையேன்னு சந்தோஷப்படணும் நம்ம அப்படின்னு கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை தாய்மார்களும் சாதாரணமாக அந்த டாஸ்மாக்கு எதிராக இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப மெச்சு போயிடுவாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு கட்டு போயினுங்குது. இப்போ ஐயா என்ன சொன்னார் அப்படின்றத கேளுங்க. இல்லை, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு பழக்கம் ஆகிருக்கு. அதை நம்ம மாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் எடுக்கலாம் என்பதை அவர்களோடு ஒட்டித்தான் அதை செய்ய வேண்டியிருக்கும். சட்டமோ மற்றதோ அதை நாம் செய்துவிட முடியாது. எனவே அவர்களிடத்திலே அதை மாற்றுவதற்கு பல முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டும். அந்த ஒரு நாளில் அது உயர்ந்து விட்டது, மற்ற நாளில் அது வராமல் இருக்கு, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். மற்ற நாளில் தொடர்ந்து அதே மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒரு நாள் லீவு கிடச்சிதுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணுமோ ஒழிய, மற்ற நாள்கள் இது இல்லாமல் இருக்கிறதே மகிழ்ச்சி. அது இன்னும் குறைக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தீவிரமாக